அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் டியர்ஸ். இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிற ரெசிபி 50 ரூபாய் செலவில் 20லேருந்து 25 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஹெவியான பாத்திரம் நான் வச்சுட்டு அதில் வெறும் 10 ரூபாய் நெய் பேக்கெட் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். 10 ரூபாய் தாங்க, அதிகமெல்லாம் கிடையாது, ஒரு கரண்டி அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு 4 தேங்காய் பத்தையை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீட்டு வாக்கில் கட் பண்ணலாம், துருவி போடலாம், அது உங்களோட விருப்பம். இது நல்லா நம்ம நெய்யில் நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு வதக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா கோல்டன் கலரில் வரணும். அப்போ தான் சாப்பிட்றப்போ நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நான் 2 பேக்கெட் அணில் சேமியா எடுத்துருக்கிறேன். ஒரு பேக்கெட்டுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி அப்படின்னு சொல்லி 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் அதாவது 600 ml தண்ணி கணக்கு பார்த்தாக்கா அதில் கொஞ்சம் கேசரி கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது சேமியா ஜர்தா அப்படின்றதால இந்த கலர் சேர்த்தா பெஸ்ட் அப்படின்னு தோணிச்சு. ஸோ அதை சேர்த்துட்டேன். இப்போ தண்ணி கொதி வர்றதுக்காக மூடி விட்டுடலாம். அந்த 2 சேமியா பேக்கெட்டும் நான் உடச்சி போட்டுக்கிறேன். நான் எதுக்கு இந்த மாதிரி உங்கள் முன்னாடி உடச்சி போடுறேன்னா, எந்த ஸ்பெஷல் சேமியாவும் நான் போடல, அணில் சேமியா தான் போடுறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான். ஸோ இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு கையால் லேசாக இந்த மாதிரி நசுக்கி விட்டுடலாம். ரொம்ப தூள் ஆக்கக்கூடாது, லைட்டாக அமுக்குனா போதும். எதுக்குன்னா அப்படி பண்ணிட்டீங்கன்னா சாப்பிட்றப்போ நீட்டாக வராது, நூடுல்ஸ் மாதிரி. சில பேருக்கு அந்த மாதிரி வந்தால் பிடிக்காது இல்லையா, அதுக்காக தான் அந்த மாதிரி நசுக்கிறது. அண்ட் இது தண்ணி கொதித்த உடனே நம்ம உப்புமா எப்படி பண்ணுவோம், சேமியா உப்புமா, அதே மாதிரி மேலே தூவி விட்டுடுங்க. அவ்வளோதான். அமுக்கக்கூடாது, நசுக்கக்கூடாது, சும்மா அப்படியே மேலாக்கா இப்படி பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா அதுவே ஒரு 2-3 நிமிஷம் ஆனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே கரெக்டாக வெந்து வந்துடும். உங்களுக்கே தெரியும், நார்மலாக யாருக்கும் தெரியாத விஷயம் இல்லை இது. ஸோ இப்போ நம்ம மூடி போட்டு முடிஞ்சால் ஏதாவது வெயிட் வச்சு விட்டுடலாம். கரெக்டாக 2 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் தனியாக இருக்குது. ஆனால் நல்லா வேகி கொல எல்லாம் ஆகலை. இன்னும் 2 நிமிஷம் தம் ஆகிட்டா நல்லா சாஃப்டாக பூ மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் மறுபடியும் நான் என்ன பண்ணேன்னா தம்க்கு விட்டுட்டேன். மூடிட்டு அப்படியே ஒரு வெயிட்டான பொருள் வச்சு கரெக்டாக 1 நிமிஷம் வெயிட் பண்ணேன். 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நமக்கு ஆஃப் பாயிலெல்லாம் இருக்கக்கூடாது, பர்ஃபெக்டாக வேகிடணும். இல்லை கொஞ்சமாக நான் 70% வேக வச்சுக்கிறேன் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த 70%ல் தான் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணாலும் வேக வச்சாலும் வேகாது. ஏன்னா சுகர் போட்டதுக்கப்புறம் அந்த குக்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். ஸோ எப்படி இருக்கோ அதே அப்படியே மெயின்டைன் ஆகும். அதனால நம்ம நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சக்கரை போட்டுக்கிட்டோன்னா நல்லா வேகிடுச்சு. சக்கரை அதோட வேலை செஞ்சு குக்கிங் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிவிடும். அண்ட் சுகர் 150 ml எடுத்துருக்கிறேன். அண்ட் இதை நீங்கள் நல்லா இன்னும் கிராண்டாக பண்ணணும், சூப்பராக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு இன்னும் நிறைய ட்ரை ஃப்ரூட் சேர்த்துக்கணும், கொஞ்சம் நெய் அதிகமாக சேர்த்துக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நான் லிமிட்டாக போட்டு செஞ்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம ஓவராக கூட நம்ம அந்தளவுக்கு சாப்பிட மாட்டோம். கொஞ்சம் டைட்டிங் மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்றது மாதிரி. அதே மாதிரி காசு செலவு, வேலை ரொம்ப சுலபமான வேலை. ஈஸியாக நீங்கள் இதை பண்ணிட்டு வர ஸ்வீட் அப்படின்னு சொல்லி 10 நிமிஷத்தில் இதை அர்ஜென்ட்டாக விருந்தாளிங்க வந்தால் பண்ணி கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ கரைஞ்ச ரேஞ்சில் இப்போ மறுபடியும் நம்ம நல்லா லேசாக மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப இது பண்ணாமல் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, எல்லா சேமியாவில் அந்த சுகர் போய் உரியும். அப்போ தான் எல்லா சேமியாவில் அந்த டேஸ்ட் வரும், ஸ்வீட்னஸ். இல்லைனா ஒரு பக்கம் ஸ்வீட்டாக இருக்கும், ஒரு பக்கம் ஸ்வீட்னஸ் இருக்காது. இப்போ 5 நிமிஷம் அப்படியே தம்க்கு விட்டுட்டு அப்புறமா எடுத்து காட்டுறேன். இப்போ பர்ஃபெக்டாக தம் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ளேவருக்காக ரோஸ் வாட்டர் ஒரு 4 ட்ராப் தான், அதிகமெல்லாம் போடக்கூடாது. அதில் இருக்கானே நமக்கு தெரியக்கூடாது. சில பேர் 1/4 ஸ்பூன் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ ரோஸ் வாட்டரோட அந்த ஸ்மெல் அப்படியே பர்ஃபெக்டாக வரும். ஆனால் இந்த ஒரு 4 ட்ராப் போடுறதால ஒரு லைட்டான ஸ்மெல் இருக்கும். ஆனால் என்னன்னு சொல்லி புரியாது. ஸோ இப்போ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஆறி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம், அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். சூடாக சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். இது நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு 25 பேர் சாப்பிட்லான்னு. இந்த மாதிரி பவுலில் வச்சிங்கன்னா 20லேருந்து 25 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 2 அணில் சேமியா பேக்கெட்டில் 10 ரூபாய் நெய் பேக்கெட், அவ்வளோதாங்க செலவு. அண்ட் வேலையும் ரொம்ப மிச்சம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது போன ரம்ஜானில் போட்ட வீடியோ மறுபடியும் இப்போ ரம்ஜான் வரப்போகுது. இப்போ தான் நான் வந்திருக்கிறேன். அவ்வளோ பிஸிப்பா, என்ன பண்ணுறது. நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோஸ் போடுவேன். ப்ளீஸ் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.